நீங்கள் 90ஆம் ஆண்டு போய் எத்தனை வயது? சத்தம் ஆசையாக இருக்குது. அப்போ இந்த குளத்துக்கு என்ன பேர்? இந்த கொரோனா ஊசி அடித்தா பிறகு இந்த கை அப்போ இருந்தவ 2015 டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி. ஐயோ, பாதையை தேடாதே, பாதையை உருவாக்கு. ஏன் அதுக்கு விழுந்த? வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தட்சணாமூர்த்தி பவனீசன். இன்றைய நாளில் இந்த காணொளியில் ஈழத்தில் திருகோணமலை மாவட்டத்தில் திருகோணமலை நகர எல்லைக்குள்ளே இருக்கிற கன்னியா என்ற ஊரை உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த ஊரில் பார்க்க ரசிக்க என்ன இருக்குது, இந்த ஊரில் வாழ்கிற மக்கள் எங்களோட என்னென்ன விடயங்களை பகிர்ந்து கொள்கிறார்களோ அதையெல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். எனவே முழுமையாக பார்த்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபொத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பிரதான வீதி திருகோணமலை அனுராதபுரம் பிரதான வீதி. இப்படியே பயணம் செய்து 6.7 கிலோமீட்டர் பயணம் செய்தால் திருகோணமலை நகர மத்திக்கு போகலாம். அனளவா 6லிருந்து 7 கிலோமீட்டருக்குள்ளே நீங்கள் நகர பகுதிக்கு போகலாம். இதால் இந்த பக்கம் திரும்பி போனால் அனுராதபுரத்துக்கு போகலாம். கூடுதலாக யாழ்ப்பாணத்தில் இருந்து வவுனியா வந்து திருகோணமலைக்கு வாரவர்களுக்கு தெரியும் கொரவப்பத்தான சந்தை என்றது. இதால் போனால் அந்த கொரவப்பத்தான சந்தை அப்படி நேராக போனால் அனுராதபுரத்துக்கு போகலாம். திரும்பி போனால் வவுனியா நகர பகுதிக்கு போய் அப்படியே மற்ற ஊர்களுக்கு போகலாம். எனவே இங்கே இருந்து தான் எங்களுடைய பயணத்தை தொடங்க போகிறோம். இந்த கன்னியான்றது முன்பு ஒரு கிராம சேவகர் பிரிவாக இருந்திருக்குது. ஆனால் இப்போ ஒரு கிராம சேவகர் பிரிவு 3 கிராம சேவகர் பிரிவாக மாற்றப்பட்டிருக்கின்றது. இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விடயம், நிறைய பேர் நான் போடுற காணொளிகளுக்கு கீழே வந்து கருத்து போடுறவர்கள் சொல்கிற விடயம், பவனீசன் இது கன்னியாவுக்குள்ளே வராது, இது இதை விட கன்னியா பெருசு, இதை விட சின்ன இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவீர்கள். ஆனால் இப்போ எங்களுடைய நாட்டில் அந்த கிராம சேவகர் வரைபடத்தை நீங்கள் அவதானிப்பீர்களாக இருந்தால் உத்தியோகபூர்வ வரைபடத்தில் இருக்கிறதன் அடிப்படையில் தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த அடிப்படையில் கன்னியான்றது ஒரு தனி கிராம சேவகர் பிரிவாக இருக்குது. ஏற்கனவே இருந்த ஒரு கிராம சேவகர் பிரிவை 3ஆக உடைச்சிருக்கிறார்கள். அதில் ஒன்று கன்னியா கிராம சேவகர் பிரிவு, அடுத்தது பீலியடி கிராம சேவகர் பிரிவு, அதே போல் 3வது மாங்காயூற்று கிராம சேவகர் பிரிவு. கன்னியா கிராம சேவகர் பிரிவுக்குள்ள அடங்குற அந்த இடம், அந்த ஊர் எங்கே இருக்குன்றதை கூகுள் வரைபடத்தில் காட்டுறேன்னு வாங்கோ. ஈழத்தில் திருகோணமலை மாவட்டத்தில் இந்த இடத்துல இருக்கலாம், சிவப்பு சுற்று கோடால் காட்டப்பட்டிருக்கு. இதுதான் கன்னியா, சரியா? நாங்கள் இப்போ நிற்கிற சந்தி இந்த சந்தி, இந்த பிரதான வீதி, இதில் பாருங்கள் ஒரு பிரதான வீதி போகுது. இதுதான் அனுராதபுரம் திருகோணமலை பிரதான வீதி. இப்போ நாங்கள் இந்த இடத்துல இருந்து இதுக்குள்ளால் அப்படியே வந்து இந்த இடத்த சுற்றி இப்படி பார்த்துட்டு, அதாவது வீதியினுடைய இந்த பக்கத்தை முதல் பார்த்துட்டு அதுக்கு பிறகு தான் இந்த பக்கத்துக்கு வர போகிறோம். இதில் பெரும்பாலான பகுதிகள் வயல் பகுதியாக இருக்கும், அல்லது காடாக இருக்கும். அங்கால நாங்கள் அந்த இடத்த போய் பார்ப்போம். ஐயோ, கடும் வக்கையாக இருக்குது. சொல்லி வேலையில் உண்மையிலேயே இந்த சில வேலைகளில் நாங்கள் இப்படி கதைச்சி கொண்டு கேட்க வைக்க தெரியாது. கதைச்சி முடிய கொஞ்சம் நிலை மாறும்போது, அதாவது பயணத்துக்கு தயாராகி சரி வெளிக்கிடுவோம்னு சொல்லும்போது தான் தெரியும் ஐயோ காலையில் மெரிஞ்சு கொண்டு இருக்கேன். உண்மையாகவே சொல்ல வார்த்தையில் அந்த அளவுக்கு வெயில் அடித்து கொண்டிருக்கு. 33 பாகை சீல வெயில் அடிக்குது. இப்போ நாங்கள் இதில் வாகனம் போவதெல்லாம் இந்த பக்கம் போகிறதுக்கு முதல் இந்த வீதியால் போய் இதுக்குள்ளே இருக்கிற சில இடங்களை பார்த்து கொண்டு வருவோம். ஏனெண்டா அதுவும் கன்னியாவுக்குள்ளே தான் வருது பயணம் ஆரம்பம், சரியா? இந்த வீதியினுடைய 2 பக்கத்தையும் பார்த்து கொண்டு வாங்கோ. இதில் ஒரு மரக்கறி கடை இருக்குது வேறுங்கோ. நாங்கள் விரைக்க கதை கேள்மெண்டா கதைப்போம். இதில் ஒரு சாப்பாட்டு கடை. அடுத்தது பின்பகுதியை பாருங்கோ, ஒரு மலை தோற்றம், பாறை இல்லை, இது மக்கி மாதிரியான தோற்றம். அந்த பகுதியெல்லாம் நல்ல உயரமாக தான் இருக்குது. சரி, இப்படி நேராக போவோம். இப்போ வேலைப்பக்கம் போகிற வீட்டுக்குள்ளே போவோம், சரியா? இதுக்குள்ளே திரும்புவோம். இந்த இடத்து மேலோட்டமாக அவங்களுக்கு காட்டுறேன். இங்கே அதிகமான வீடுகளை அவதானிக்க முடியலை. திக்காக தான் வீடுகள் இருக்குது, மற்றபடி வெறும் காணிகளை தான் இருக்குது. பார்ப்போம். இந்த பகுதியெல்லாம் வந்து உயரமான பகுதிகள், இந்த மாதிரி இடப்பக்கம்தான் திக்காக வீடுகள் இருக்குது. சரி, நான் நின்றனே அந்த சந்தி நின்று கதைச்சோம். அதாலேயும் போகலாம் அந்த சுடுநீர் கிணறு இருக்கிற இடத்துக்கு. ஆனால்
அதை விட இன்னொரு பாதை இருக்குது. நாங்கள் அந்த பாதையால் புகைக்க போவோம். நாங்கள் எவ்வளோ உயரத்தில் நிற்கிறோம் பார்த்தீங்களா. இந்த வீடு இருக்கிற இடம் உயரத்தில் இருக்குது. நாங்கள் போகிறது ஓரளவு உயரம். அப்படியே இடப்பக்கம் திரும்பி பார்த்தா அந்த பக்கம் பள்ளம். சரி, இதில் இப்போ இந்த வீதிக்குள்ளே போவோம். அப்படியே நேரம் வேறுங்க. ஏன்னா மலைப்பகுதி, கன்னியான்றது மலைப்பகுதியான இடம் தான். பாறை மலை இல்லை, ஏற்று இறக்கமாக தான் இருக்குது. ஐயோ, சரியான வெப்பம்ப்பா இந்த இடத்துல, கடும் வெப்பம். இதில் இடப்பக்கம் குளம் இருக்குது. நாங்கள் மற்ற பக்கத்தால் போய் குளத்தை காட்டுறோம் உங்களுக்கு. சரியா? ஓ, நல்லா இருக்குல்ல என்ன கடவுளே. எங்கே இதால் போயிடலாம், அவட மற்ற பக்கத்தால் வருவாங்க. உண்மையிலேயே இந்த வெயிலுக்குள்ளால் பயணம் செய்து வந்து இந்த காட்சியை பார்க்கும்போது அவ்வளவு சிறப்பாக இருக்குது. மனதுக்கு அமைதியான சூழலை கொடுக்குது. இதை கொஞ்ச நேரம் அமைதியாக நின்று இந்த காட்சியையும் பாருங்கோ, சத்தங்களையும் கேளுங்கோ. இந்த இடத்தினுடைய இயற்கையான அழகை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ மேலோட்டமாக வந்து இப்படி பார்க்கும்போது அதனுடைய ரசனை தெரியாது. ஒவ்வொரு சின்ன சின்ன இடங்களை அவதானிக்கும் போது அதில் இருக்கிற அந்த அழகுன்றது சொல்ல முடியாதது. இப்போ உங்களுக்கு ஒரு விடயம் சொல்ல போகிறேன். இது அழகாக இருக்குது. அடுத்தது இந்த குருவிகள் சின்ன சின்ன இங்கே பாருங்கள் எவ்வளோ சத்தங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கண்டு. இதை கேட்கும் போதே ஆசையாக இருக்குல்ல. இப்போ உங்களுக்கு விளங்கும், நல்ல இனிமையாக இருக்குது. குரலெல்லாம் கேட்க இனிமையாக இருக்குன்னா இந்த குளத்துக்கு என்ன பேராக இருக்குமென்னு நீங்கள் யோசிப்பீங்க. என்ன பேர் சொல்லுவோம்? என்ன பேர் இந்த குளத்துக்கு? இப்போ குரல் இனிமையாக, இப்போ எந்த குரல் இனிமையாக இருக்குது, எனக்கு என்ன பேர்? எந்த ஊர் எது? சிறுப்பட்டி. அப்போ இந்த பறவைகள் இந்த கேட்க சத்தம் ஆசையாக இருக்குது. அப்போ இந்த குளத்துக்கு என்ன பேர்? சிறுப்பட்டி குளம். இதுக்கு பேர் சிறுப்பட்டி குளம். சரியா? அப்போ யோசிச்சு பாருங்க, அந்த 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 இடத்தால் குரல் அழகாகுதா, குரலால் இடம் அப்படி வருதான்றது தெரியலை. நாங்கள் வந்து இந்த இடம் பற்றி விசாரிக்கும்போது ஒரு ஐயாவோட கதைச்சினாங்க. அந்த ஐயா எங்களை கேட்டவர், நீங்கள் எந்த இடமண்டு? நான் சிறுப்பட்டி என்று சொல்ல, சிறுப்பட்டி குளம் இருக்குன்னு சொன்னார். கட்டாயம் இந்த குளத்தடிக்கு வரணும், இந்த அழகை காட்டணுமன்றதுக்காக உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இந்த குளம், இந்த நீரோட்டம், அலை, அதை விட பறவை சத்தங்கள் அழகை கொடுத்தாலும் இந்த குளத்துக்குள்ளே நிற்கிற திக்கு திக்கான மரங்கள் இந்த குளத்துக்கு மிகச்சிறப்பான அழகை கொடுக்குது. இதே மாதிரி இப்போ நிறைய இடங்களில் நாங்கள் பார்த்துருக்குறோம் குளங்களை. ஆனால் இதில் வந்து இந்த குளத்தை பார்க்கும்போது ஒரு தனி ஈர்ப்பாக இருக்குது. என்னடா சிறுப்பட்டி என்ற பேர் எங்களுடைய ஊரினுடைய பெயரோடு இருக்குது. அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்குது. இங்கே வாங்க, நாங்கள் எங்கே நிற்கிறோம்ன்றதை காட்டுறோமே. இந்த சந்தையில் இருந்து எங்களுடைய பயணத்தை தொடங்கி இதுக்கு பக்கத்தில் வர வீதியால் வந்து அப்படியே வந்து இந்த இடத்துல நிற்கிறோம். சரியா? இதில் தான் இருக்குது குளம், சிறுப்பட்டி குளம். நாங்கள் ஆங்கிலத்தில் எழுதும்போது SIRU என்று எழுதுவோம். இதில் CHI போட்டு எழுதியிருக்கு. அதுதான் வித்தியாசம். மற்றபடி தமிழில் சிறுப்பட்டி குளம் தான் வரும். சரியா? இப்போ இதுக்கு பக்கத்தில் பாருங்க, இந்த இதால் ஒரு வீதி போகுதில்ல, ஆனால் இதில் வீதியை காணையில். சரியா? அந்த பக்கம் பாருங்க ஒரு வரம்பு தெரியுதா, அணைக்கட்டு தூரத்தில். அந்த அணைக்கட்டு மூலமாக போகலாம். நாங்கள் இப்போ இந்த இடத்துல நிற்கிறோம். இப்படி கண்ணை மூடிப்பட்டு சுண்டா அங்கே போய் நிற்போம்னு யோசிக்காதீங்க. கொஞ்சம் துன்பப்பட்டு தான் போகணும். இதுக்கு பக்கத்தில் ஒரு குறுக்கோளுங்க போகுது. இதால் போகலாம்னு நினைக்கிறேன். இதால் போனால் அந்த அணைக்கட்டுக்கு போகலாம். அதால் போவோம் வாங்க. சரி, அந்த குளக்கட்டுக்கு போவோம். அதில் போகலாம்னு நம்புகிறேன். நல்ல காலம், முள்ளு கம்பி கிழிச்சிருக்கு. பாதையை தேடாதே, பாதையை உருவாக்கு.
புதிய வகை இதில் கரடி குட்டிகள் ஏதாவது வந்ததுன்னா சித்திக்காது. போகலாம், அண்ணா இருக்குங்க, அண்ணா இருக்கிறேன், அண்ணா இருக்கிறேன், ஒன்றும் யோசிக்காது. எங்கே போகன்னு பார்ப்பேங்க. ஏன் அதுக்கு விழுந்த இல்லை உண்மையான இருந்திருந்தா நான் கூட்டிகிட்டு போயிருப்பேன். உண்மையா இந்த புட்டியிலே டேய் நான் இங்கே பார்த்துக்கணும் தான் இடம் இருக்குது. வாங்க அண்ணா, நம்பாமல் இறங்கிட்டேன்னு அதனால தான் எனக்கு கவலையாக இருக்கு. இப்போ 2 பேரும் போல போகிறோம் போல. ஆமாம், இப்போ தான் மனதுக்கு நிம்மதியாக இருக்காங்க. வந்துட்டோம், கொஞ்சம் தூரம் தான். ஆமாம், இந்த R15 முதல் பிள்ளையாப்பா. நாங்கள் முதல் வச்சு இந்த MD என்றால் சட்டப்படி அது திருப்பவும் இலகுவாக இருக்கும். நான் ஒரே ஒரு கேள்வியாக இருந்தேன். சரியா, இப்படி இருந்த நீ சரியா, இப்படி விழுந்த நீ இப்படி விளைய அப்போ பின்பக்கம் விளையல. நீ இப்போ பின்னுக்கு இருந்து விழுந்ததால நான் நினைச்சேன்னா இப்படி தான் இருக்கணும். நீ நான் நினைச்சேன் வேணுமென்று படுத்துருக்கேன். அவ்வளோ பின்பக்கம் விழுந்திருந்தா பேக் இருந்தது. நான் இந்த இது இருக்கல, இது இப்படி மறைஞ்சு போச்சு. காலால் தெண்டுனா எடுபடையில. அப்போ நான் வீடியோ இப்படி பிடிச்சிக்கொண்டு இந்த இந்த கையால் இப்படி எடுப்ப பண்ணே தான் அந்த புட்டியிலேருந்து நான் கவுண்டேன். அப்படி ஆள் குப்புறையில் விழுந்து போச்சுது. சிரிச்சே இல்லாத அந்த காணொலியை பார்த்து நாங்கள் அதில் நின்றுனாங்க. அதில் இருந்து இப்படி நேராக இதால் வர முடியாது. இந்த அணைக்கட்டுக்கு வாரதுன்னா சுற்றி வரணும். அல்லது அதில் இருந்து உள்ளுக்கு அது நடைபாதை, அது வாகனங்கள் போன பாதையே இல்லை. சரி போவோம்னு போட்டு வந்து நாங்கள் வந்த இடத்துல நான் சொல்கிறேன், மடியாக சொல்கிறேன், கையை காட்டு, கையில் இருக்கிற கிளம்பிலையில அதை காட்டு மக்களுக்கு காட்டுவோம். நீ ஏன் விழுந்த நீ? இப்போ நான் உனக்கு வழியாக ஒரு விடயம் சொல்கிறேங்கள், எப்போவுமே வாகன ஓட்டுநர்களை நம்பணும். சரியா, நீ என்ன நம்பாமல் ரங்கி ரங்கைக்கு தான் விழுந்துருக்குற. இல்லை அதில் கால் வைக்கல, அதில் கால் வைக்க விட்டுருந்தாலே நான் விழுந்திருக்கேன். விளையக என்ன யோசிச்ச நீ? டேய் பின்னுக்கு ஏதாவது இப்போ தலைக்கவசம் போட்டிருந்ததால நீ முன்பக்கம் விழுந்த, பின்பக்கம் விழுந்தா கூட பரவாயில்ல, ஏன் சொல்லுவான். முன்னுக்கு விளையக தடியில் ஏதாவது நின்று இருந்தா ரங்காத. நான் உன சொல்கிறதுக்கள் ரங்காத, கண்டப்பாட்டு ரங்காத. ஹெல்மெட் போடாம அப்படி ரங்க போகிறேன்னா எனக்கு சொன்னால் நான் நிப்பாட்டின அப்புறம் ரங்கி நீ முன்னுக்கு போகலாம். இப்போ யோசிச்சு பேர் ஏதாவது விழுந்து இருந்தால் அது இன்னும் நான் முன்னுக்கு விடக்கூடாது. ஏன் சொல்லுவான், நீ தூரத்தில் எடுத்து ஒன்று கேட்க நான் விழுந்தா பைக்கோட சேர்ந்து நீ அதையும் போடுவே இல்லை. இந்த அணைக்கட்டால் பயணம் செய்வோம். காலம் கூட வலப்பக்கம் பாருங்கோ வயல், சரியா, இடப்பக்கம் பாருங்கோ குளம், சிறுப்பிட்டி குளம், நல்லா இருக்குது காட்டு. தூரத்தில் பாருங்க அந்த மரங்களோட நல்லா இருக்குது, உண்மையாக நல்லா இருக்குது. இந்த பக்கம் வயலை பாருங்க, நல்ல நிழலாக இருக்குது மக்களே. நீ விழுந்த உடனே நான் காணொலி எடுக்கணும்னே யோசிக்கலை. நீ எப்போ சிரிக்க தொடங்கினியோ இப்போ தான் எடுத்தது. பல பக்கம் அப்படியே காட்சிகள் நல்லா இருக்குது உண்மையாக. இதில் பாருங்க, இதால் தான் குளத்துக்கு தண்ணி போகுது பார்த்தீங்களா, எப்படி இருக்குன்னு. இப்போ நண்பர்களாக வந்து இந்த இடத்துல இருந்து சமைச்சு சாப்பிட்டு போகணும், நல்லா இருக்குது. 4 பாய் கொண்டு வரணும், அப்படியே போட்டு மரக்கறி அல்லது இறைச்சியோ என்னவோ அதில் இருந்து வெட்டி சமைச்சு சாப்பிட்டு போக நல்லா தான் இருக்கும். சரி, இப்படி நாங்கள் இப்போ பிரதான வீதிக்கு போக போகிறோம். அதில் வேலை பக்கம் போனால் அங்கே போகலாம், நாங்கள் அங்கே போகிறது இல்லை, இடப்பக்கம் தான் போகணும். இதில் வேலை பக்கம் திக்கு கட்டிடங்கள் இருக்குது, ஒரு மலை தோற்றம் மாதிரி இருக்குது. ஆனால்
கன்னியாவுக்குள்ள இடப்பக்கம்தான் வரும். வீடுகள் சில கட்டி குறையில் நிற்குது, சில வீடுகள் கட்டி முடித்து குடும்பங்கள் வாழ்கிற சூழலில் இருக்குது. சரி, நாங்கள் இப்போ திருகோணமலை அனுராதபுரம் பிரதான வீதிக்கு வந்து விட்டோம். இதில் இடப்பக்கம் போவோம். ஐயா, இந்த இடமா நீங்கள் கன்னியாவா? கன்னியாகுமரி வீடு எவ்வளத்தில் இருக்குங்கிற வீடு கடைக்கு பின்னாடி. சரி. இப்போ இந்த கன்னியால மக்களினுடைய வாழ்க்கை முறை என்ன? வேலைகள்லாம் கூலி தான். சரி. இப்போ அந்த சிறுபட்டி குளம் இருக்குல்ல, அதுக்குள்ளே மீன் பிடிக்கிறது அப்படி இருக்கா, இல்லை அது வயலுக்கு? 6 வேணுமானாலும் பிடிக்கலாம், யாருன்னாலும் பிடிக்கலாமா? சரி. அதுக்குள்ள மீன்கள் எந்த ஏரியா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, வந்து பிடிக்கலாம். ஆனால் வலை மட்டும் போடக்கூடாது. வலை போடாமல் தூண்டில் போட்டு பிடிக்கலாமா? சரி சரி. அது அந்த தண்ணி வந்து வயலுக்கு மட்டும்தான். உங்களோட பிறந்த இடம் எது? பிறந்தது கன்னியா. சரி. வளர்ந்தது இந்தியா. 90 இங்கேருந்து போனது, 2015 இங்கே வந்தது. குழப்ப பிரச்சனையில் அப்போ அப்பா அம்மா எங்களை கூப்பிட்டு போயிட்டாங்க. சரி. சரியா, எனக்கு விவரம் தெரிஞ்சு 2015 இங்கே வந்தாச்சு. சரி. நீங்கள் 90ஆம் ஆண்டு போய் எத்தனை வயது? 5 வயது. அப்போ இந்த இடம் எப்படி இருந்ததுன்றது ஒரு மெனக்கண்ணில் இருக்கா? அது தெரியாது. அது தெரியாது. இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு தெரியுது. அதுதான். எனக்கு 28 வருஷத்துக்கு அப்புறம் வந்துருக்குறீங்க. அங்கேருந்து வந்து இங்கே வாழக்கூடிய சூழலாக இருக்குது அவங்களுக்கு? அங்கே வேலை கற்றுக்கிட்டு இங்கே வேலை பார்க்குறேன், பெயிண்டிங். சரி சரி. யார் யார் போனது போகும்போது? ஃபேமிலி அப்படியே போனோம். என் கூட பிறந்தது வந்து 5. சரி. அப்பா. சரி. அம்மா. உங்களை இங்கே கொண்டு வரணுமா இல்லை தான் நீங்கள் வரணுமென்று முயற்சிகள் எடுத்தவர? அதுக்காக தான் பதிஞ்சது. அதுக்குள்ள அவர் போயிட்டார் மோசம். 2015 பதிஞ்சோம். சரி. அவர் 2015 லாஸ்ட்டு மந்த்லி டிசம்பர் மாதம். அவர் பதிஞ்ச உடனே அவர்கிட்ட மனநிலை எப்படி இருந்தது? எல்லாத்தையும் கூப்பிட்டு எனக்கு காட்டணும். சொந்த பூமி தானே இது, அதுதான். அதை வச்சே காட்டணும்னு சொல்லி வந்தவர். அதுக்குள்ள மோசமாயிட்டாங்க. அப்போ அம்மா நானும் அம்மா தான் வந்தோம். சரி. அந்த இடத்துல எனக்கு இங்கே மேரேஜ் ஆகிடுச்சு. சரி. அம்மா போயிட்டாங்க, நான் மட்டும் இங்கே. இப்போ யார் இங்கே வாரதுக்கான முயற்சி எடுத்தது? அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து சொன்னது, வாங்க நம்ம போவோம், எல்லாத்தையும் கல்யாணம் வச்சு நான் வந்து கல்யாணம் பண்ணாமல் இருந்தேன். சரி. அப்போ சரி வா, உனக்கு சொந்தத்திலே ஒரு பொண்ணை பார்த்து இங்கே கட்டி வைக்கணும் தான் முயற்சி பண்ணி எங்கள் அப்பா தான் எல்லாம் செஞ்சது. சரி. செஞ்ச இடத்துல வந்து அவர் மோசம் போயிட்டார். எத்தனையாம் ஆண்டு முயற்சி செய்தது? இப்போ 2015. 2015 ஆரம்பத்தில் முயற்சி செய்ததா? அப்பா இருந்தது 2015 டிசம்பர் மாதம் 31 ஐயோ. அவர் எல்லாம் செஞ்சு கொடுக்க. அப்போ அந்த காரியமெல்லாம் முடிச்சு ஒரு 3 வருஷம் தள்ளி தான் நாங்கள் இங்கே வந்தது. சரி. ஆனால் அப்பாண்ட ஒரு எதிர்பார்ப்பு நிறைவேறலையே. 28 வருஷம். இப்போ இந்த வீதியினுடைய இடப்பக்கத்தை பார்த்து கொண்டு வாங்க. இந்த பக்கம் குடியிருப்புகள் குறைவாக இருக்குது, இல்லையாண்டில் குறைவாக இருக்குது. இதில் ஒரு முன்பள்ளின்னு நினைக்கிறேன். கூடுதலாக இந்த கன்னியான்ற ஊரை சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருப்பீங்க, வெளிநாடுகளில் வாழ்ந்து கொண்டிருப்பீங்கள். நீங்கள் ஆரம்பத்தோடு ஒப்பிடும்போது இப்போ இப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வணக்கம் ஐயா, இந்த இடமா நீங்கள் பிறந்த ஊர்? கன்னியா. தொடர்ந்து இங்கே தான் இருக்கிறீங்களா? எப்படி இருக்குது கன்னியா ஆரம்பத்தோடு ஒப்பிடும்போது? என்ன மோசம்? வேலை வெட்டிகள் குறைவு. வேலை வாய்ப்பே இல்லையா? வேலை வாய்ப்பு நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க? சரி சரி. நீங்கள் தொடர்ந்து இங்கே தான் இருக்கிறீங்க, இடமேருந்து போய் வந்ததா இல்லை? வண்டியில். எத்தனையாம்மா நீங்கள் இருந்து போனீங்க? 90ஆம் ஆண்டு போய் இங்கே வந்து 2000 பிரச்சனை நடந்தது. 2009 பிறகு வந்தீங்க. சரி ஐயா. இந்த ஊரை சேர்ந்தவர்கள் சொல்கிறது இங்கே வேலை வாய்ப்பு இல்லையண்டு. ஒரு கோயில் ஒன்று இருக்குது, இது பக்கத்தில் ஒரு சின்ன குறுக்குழங்கை போகுது, வேகமாக போய் வருது. இதோட முடியுது இந்த ஒழுங்கை. வலை பக்கம் இருக்கிற ஒழுங்கைகள் மிக குறுகிய தூரமாக தான் இருக்குது.
பிரதான வீதிக்கு வந்தாச்சு. காயத்ரி முன்பள்ளி. ஒரு கிறிஸ்தவ தேவாலயம் இருக்குது. சரி, நாங்கள் காணொளி ஆரம்பிச்சிடறதுக்கு வந்தாச்சு. வணக்கம் அண்ணா, இந்த ஊரா நீங்கள் எவ்வளோ காலம் சந்தை வச்சுருக்கீங்க? ஒரு 5-6 வருஷமா. 6 வருஷமா? நீங்கள் பிறந்த இடம் இந்த இடம் இங்கே தான் இருக்கிறீங்களா இல்லை? இது 2002 நான் எடுத்த காணி. கோயில் ஒன்று இருக்குதுல்ல, சரி. முன்னுக்கு கிடக்குறாரு. இப்போ பிறந்து இங்கே தான் ஆரம்பத்துலேருந்து இருக்கிறீங்களா இல்லை இடப்பெயர்கள் அப்படி இப்படி போய் எங்கே போய் வந்த நீங்கள்? நாங்கள் மண்ணிக்கு போய் வந்திருக்கோம். மற்றது இடமேந்து அந்த சந்தி பக்கம் போயிருக்கோம். சரி. இங்கே கிட்டத்தட்ட 85ஆம் ஆண்டுலேருந்து ஒரு இடம் போயிருக்கோம். இடப்பெயர் தான். 85 போய் 2 வருஷத்தால் திருப்பி வர, திருப்பி போய் 3 வருஷத்தால் திருப்பி வந்து அப்படியே 90ஆம் ஆண்டு போய் இந்த 2002 தான் கடைசியாக குடியேறி. இங்கே இப்போ மக்களினுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது? கூடுதலாக நான் கேட்குற இடத்த வேலை வாய்ப்பு குறைவுன்னு சொல்லிடணும். அது சரி சரி. வேலை வாய்ப்பு கொஞ்சம் குறைவு தான், கொஞ்சமே நியாயமாக குறைவு. சரி. என்ன சொல்கிறது, அந்த டவுன் ஏரியா ஆண்டி இருந்து வந்தாக்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லைன்னா அங்கே பழக்கம் அதை வச்சு டவுனுக்கு போகிறாங்க. இயல்பாகவே இங்கேயே வந்து திருப்பி குடியேறினாங்களும் கொஞ்சம் கஷ்டம் தான் வேலை. அந்த ஆட்டை போய் மூவ் பண்ணி எடுக்கிறன்ற தன்மை. அது என்ன இல்லை, அது 100 ரம்புட்டான் பழம் விட்டுட்டு ஜம்பு பழம் தான். எங்களுக்கு 2 தாங்க, 2 சாப்பிட்டு பார்க்குறது. அடுத்தது இந்த இது குடிக்க போறியா? 2 தாங்க அதில். எங்களுக்கு எல்லாம் ஒத்து வருதுடாப்பா. என்னடாப்பா சின்ன வயதில் கிராந்தின்னு நினைக்கிறேன். என்னங்கம்மா எல்லாம் வித்தியாசமாக போடுது. நீங்கள் எங்கே போய் மிளக்கறி வேணும்? இது நிலாளி பக்கம். நிலாளி தான் நாங்கள்லாம் தோட்டம் கிடையாது, அங்கே போயிருக்காங்க. நான் முதல் மேசம்பெல்லாம் செய்தேன். சரி. இந்த கொரோனா ஊசி அடித்தா பிறகு இந்த கை கூடுதலாக தூக்கிறாங்க. இன்னும் அதால் பாதிப்பு இருக்கா? எனக்கு தெரிஞ்ச நிறைய ஐயாக்கள் சொல்லியிருக்கேன். அந்த ஒரு 40 வயதுக்கு தான். உங்களுக்கு எத்தனை வயது? எனக்கு இப்போ 46 வயசு. நான் கூடுதலாக அந்த 40 வயது தாண்டினாக்கள் இதுக்கு மேலே தூக்கம் இது கொஞ்சம் இழுக்கிற மாதிரி இருக்கும். இது ஆரம்பத்திலே ஏதாவது சின்ன சின்ன விடயங்கள் இருந்ததா இல்லை இதுக்கு பிறகு தானே? கொரோனா ஊசி பிறகு. என்ன ஊசி போட்ட நீங்கள்? 3வது ஊசி. என்ன அமெரிக்கன் ஃபைசரா? ஃபைசர் தானே? என்ன ஃபைசர் இல்லை, சொல்லி ஃபைசரா? ஃபைசர் இல்லை, சைனாட 2 போட்டாங்க. அதுக்கு ஒன்றும் தெரியலை எனக்கு. சில வேளைகளில் அந்த ஊசியை மாற்றுறதால இல்லைன்றது நான் ஆஸ்பத்திரியில் இருந்தேன், கை தூக்கலாமே ஏலாமே. அது பிறகு ஒரு டாக்டர், தெரிஞ்ச டாக்டரை கைச்சு அவர் சொல்லி நரம்பு சம்மந்தமாக இதை போட்டுட்டாங்க. அந்த மாதிரி நரம்பு பார்க்காம ஊசி அடித்தா நரம்பு இதாகிட்டு. ஐயோ, காலப்போக்கில் அது இயல்பாகவே இந்த இயங்காமல் போகும், விட்டுறாங்க. கொஞ்சம் பழக்கம். நீங்கள் பயிற்சிகள் அப்படி இப்படி செய்யலாம் தானே? செய்கிறேன். இதே ஒரு பயிற்சியம் மாதிரி தான். போகணும், தூக்கணும், வைக்கணும், ஓடணும். இல்லை, அது வந்துன்னா இப்போ உடலுக்கு அது இதாக இருக்கும். சிலது வந்து இந்த கை உயர்த்தி அப்படி இப்படின்னு பயிற்சிகள் இருக்கும் தானே, அதை தேடி பார்த்து செய்கிறது தான். நாங்கள் 90 வண்டிப்போ இந்தியா போயிட்டு. இந்தியாவுக்கு எத்தனை ஆண்டு போனீங்க? 90ஆம் ஆண்டு உடனே இந்தியாவுக்கு போட்டிங்களா? இங்கேருந்து அப்படியே போய் யாழ்ப்பாணம் அப்போ பிரச்சனை தானே, அப்படியே அங்கே போய் இந்தியா போய் 94 திருப்பி வந்தேன். இப்போ நீங்கள் இவ்வளோ மரக்கறியும் இன்றைக்கே விற்ற முடியாது தான். இன்றைக்கு பெரும்பாலும் இந்த இதுகள் கொஞ்சம் போவாங்க. மரவள்ளிக்கிழங்கு, பைத்தங்காய், கத்திரிக்காய், பச்சை மிளகாய், தக்காளி, இதுகள் இயல்பாக நோம்பலாக போயிடும். சரி சரி. பெரும்பாலும் ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ அப்படி மிஞ்சும் இயல்பாக. நாங்களும் ஒரு குறிப்பிட்ட டைமை பார்த்துட்டு எடுத்துருவோம். முன்னாடி நைட் 8 மணி 8:30 மட்டும் வந்துருக்கோம். சரி பழமா அதுலேயும் தாங்குவோம், சாப்பிடுவோம். இது கொஞ்சம் புளிக்கும். புளி அந்த கடையில் வர இதுகளை விட இந்த சரி என்ன இயல்பாக இங்கே முளைக்கிறதானே. இது இங்கே அவங்க வீட்டை நிற்குதா? எப்போ வச்சு நீங்கள் அது? அது இப்போ வந்து 4 வருஷமா ஆகுது. நீங்கள் எத்தனை வயதில் இங்கே இந்த முதல் அந்த இடம் பெயர தொடங்கின? 85லேருந்து ஆரம்பம்னு சொன்னீங்களே. அப்போ எனக்கு 85ல் 78 பிறந்தேன் நான். 7 வயசு. என்ன உங்களுக்கு அந்த ஒரு இப்போ இங்கேயே தொடர்ந்து இருந்திருந்தால் அந்த வாழ்க்கை முறையெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இன்னும் முன்னேற்றகரமாக இருந்திருக்கும் இல்லை? இப்போ அதை அங்கே போய் இங்கே போய் இருக்காது, அந்த தொழில் வாய்ப்பை நிரந்தரமாக அமைச்சு கொடுக்கும். இந்த 2002 இருந்தால் மட்டும்தான் நாங்கள் நல்லா இருக்கோம். 2002 இப்போ நாங்கள் இப்போ கல்யாணம் கட்டி திருப்பி 2002க்கு பிறகு இடம் வந்து நாங்கள்
இந்த கொஞ்சம் சனமெல்லாம் டவுனுக்கு ஓடிட்டு வச்சிருந்த சாமான்ல இருந்து நகையில இருந்து உடுப்புகள்ல இருந்து சகலதுமே எல்லாத்தையும் விட்டுட்டு தருவோம். இதுக்குள்ளே என்னென்ன போட்டிருக்கம்மா? ஓ, பழம். ஆ, நல்லா இருக்காது. வாழைப்பழமும் கசகசாவும் மற்ற சர்பத் பானியும் பேசிட்டு ஆ, சரி 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 சரி. வெனிலா ம், நல்லா இருக்கும். அதில் சர்பத் வாங்கி குடிச்ச நாங்கள் உண்மையிலேயே நல்லா இருந்தது, நல்ல சுவையாக இருந்தது. ஓ, அது வாழைப்பழம் அப்படி இப்படியெல்லாம் வித்தியாசமான சுவையாக இருந்தது. இது வரைக்கும் நான் குடித்ததுக்குள்ளே இது நல்லா இருந்தது. ஆனால் கொஞ்சம் இனிப்பு கூடவாக இருந்தது எனக்கு. இப்போ எனக்கு அந்த இனிப்பு கூட்டினா வயிற்ற பிரட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் இனிப்பு குறைவாக இருந்தால் இன்னும் தரமாக இருக்கும். ஆனால் நல்லா தான் இருந்தது. அந்த இனிப்பொத்து வராதுன்னு சொல்கிறேன் எனக்கு. இப்போ இந்த காணொளியிலே இருந்து விடைபெறுகிறேன். இந்த காணொளியின் தொடர்ச்சியை நாளைய நாளில் நீங்கள் பார்க்கலாம்.